புத்தன் முதல் இயேசு கிறிஸ்து வரை, வள்ளலார் முதல் வைகுண்டர் வரை இந்த மண்ணில் உதைத்த அனைத்து மகான்களும் மன்றாடி மனித சமுதாயத்தை வலியுறுத்துவது சக மனிதன் சக மனிதனுக்கு கொடுக்க தவறும் அன்பு, அர்ப்பணிப்பு, கருணை, மனிதநேயம், அந்த உயிருக்கான முக்கியத்துவமும் சேவையும் முதன்மையானதாகும். இது மனிதனுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மனிதன் செலுத்த வேண்டிய இயற்கை நீதியாகும், கடமையாகும். இத்தகைய கடமையிலிருந்து நீதிகளிலிருந்தும் தவறும் மனிதனே சொர்க்க நரக கோட்பாடுகளிலும் பாவ புண்ணிய கோட்பாடுகளிலும் நீதி தவறி மனித மாண்பு தவறி சிக்கிக் கொள்கிறான். மனிதநேயம் என்பது மற்ற உயிர்கள் கஷ்டப்படும் பொருட்டு பார்த்து கண் கலங்குவது மட்டுமல்ல, கஷ்டப்படும் பெருந்துயரில் இருக்கும் உயிர்களின் கண்ணீரை துடைப்பது என்பதுதான் உண்மையான மனிதநேயமாக இருக்க முடியும். உலகில் தோன்றிய அனைத்து மறைகளும் போதிப்பது இதனைத்தான். நாம் வாழும் இந்த யுகத்திலேயே நம்மோடு வாழும் சக மனிதனுக்கும் ஜீவராசிகளுக்கும் தொண்டு செய்வதே சிறந்த மனிதநேய மற்றும் உயிர்நேய மாண்பாகும். அத்தகைய மாபெரும் தொண்டை சேவையை செய்து வரும் நூலாசிரியர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நான் இங்கே வழங்கவிருக்கும் வாழ்த்துரை என்பது வெறும் உரையாக இருப்பதாக பொருள் அல்ல, அது உணர்வாகவும் இங்கே கலந்துள்ளது. எழுதப்பட்ட வரிகளை காட்டிலும் எழுதப்படாத வரிகள் இன்னும் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறது. நான் கவிஞனும் அல்ல, கவிதை புனைபவனும் அல்ல, எழுத்தாளரும் அல்ல. முகேஷ் அறக்கட்டளை என்னும் நிறுவனத்தை தொடங்கி கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது சேவையை விரிந்து பறந்து செய்து வருகிறார் நூலாசிரியர் ரமேஷ் அவர்கள். ஒரு பொதுநலத்தில் சுயநலம் இருக்கும் என்பார்கள், ஒரு சுயநலத்தில் பொதுநலம் அடங்கி இருக்கும் என்பார்கள். என்னை பொறுத்தவரை தன்னை நேசிக்காதவன், தன்னை நினைக்காதவன் மற்றவரை பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தினம் தினம் தன்னை செதுக்குபவனால் மட்டுமே, நேசிப்பவனால் மட்டுமே மற்ற உயிர்களையும் நேசிக்க முடியும். இடையராது மக்கள் சேவை தொண்டு மத்தியில் நூலாசிரியர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் எண்ணற்ற புத்தகங்களை படைத்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் நான் பார்த்து அறிந்து தெளிந்து வரை அவர் ஒரு பிறவி கவிஞர், ஒரு பிறவி சிந்தனையாளர். அவர் சார்ந்துள்ள திமுக கழகத்தின் முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்காக கலைஞர் 95 என்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். கலைஞர் பற்றிய அருமையான தொகுப்பு படைப்பு அது. 2ஆம் நூலாக முகேஷ் அறக்கட்டளையின் 5 ஆண்டு சாதனைகள் என்னும் நூலை தொகுத்து பட்டியலிட்டு வெளியிட்டுள்ளார். 3ஆம் நூலாக நெஞ்சில் தவழும் நினைவு பூக்கள் என்கிற தொகுப்பை வெளியிட்டு எம்மையெல்லாம் கண்ணீரில் ஆழ்த்தினார். அந்த நூலில் அவர் குறிப்பிட்டு எழுதியது முகேஷ் அறக்கட்டளை என்கிற பெயரை தாங்கி நிற்கும் அவரது இளைய மகனின் நினைவாக எழுதப்பட்ட நூலாகும். 4ஆம் நூலாக தமிழகத்தின் பாதுகாவலர் தலைவர் தளபதி என்கிற ஒரு நூலை தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்து வந்த பாதை மற்றும் சாதனைகளை குறிப்பிட்டு அந்த நூலை படைத்தார்கள். 6வது நூலாக மீண்டும் முகேஷ் அறக்கட்டளை பெயரை தாங்கி நிற்கும் தனது இளவல் முகேஷ் அவர்களின் நெஞ்சில் தவழும் நினைவு பூக்கள் என்கிற 2ஆம் பாகத்தை வெளியிட்டு எங்களை எல்லாம் மீண்டும் கண்ணீரில் மூழ்கடித்தார். தனது இளைய மகன் முகேஷ் அவர்களின் நினைவை தாங்கி வெளியிட்டுள்ள இந்த நூல் என்பது படிப்பவர்களின் அனைவரின் கண்களையும் குளமாக்கும் நூல். எப்படி ஒரு தகப்பன் தனது மகனை இழந்து பெருந்துயரத்தை வழிகளை சுமந்து நிற்பார், அதை பற்றி மிகவும் அழகாக நமக்கு தனது கவி மற்றும் எழுத்து வழியே சொல்லி இருப்பார் நூலாசிரியர் அண்ணன் ரமேஷ் அவர்கள். தந்தை மகன் உறவு பொருட்டு அது ஒரு அற்புத படைப்பு என்றால் அது மிகையல்ல. மேலும் ஆன்மீக சிந்தனையிலும் ஆன்மீக எண்ணங்களிலும் செழிப்பு பெற்ற நூலாசிரியர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் அருள்மிகு ஸ்ரீ பிடாரியம்மன் வரலாறு என்னும் நூலை வழங்கியுள்ளார்கள். தமிழ் சித்தர்கள் மீது தீராத பற்று கொண்ட அண்ணன் ரமேஷ் அவர்கள் சித்தர்கள் பற்றிய ஆய்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். சித்தர் வழிகாட்டிய மருத்துவங்களையும் இயற்கை வழி உணவுகளையும் நூலாசிரியர் அவர்கள் தனது வாழ்வில் கடைபிடிப்பவர். அந்த வகையில் காரை சித்தர் கணக்கு வைப்பு என்கிற ஒரு மகத்தான படைப்பை உண்டாக்கியுள்ளார்கள். பெரியார் மண், கலைஞர் மண் என்று நாம் மார்த்தட்டி கொள்ளும் இந்த காலத்தில் பெரியாரே ஒரு மண் தான் என்று வசைப்பாடும் போலி தமிழ்நாடு விரோத அரசியல் தீய சக்திகள், பிழைப்புவாதிகள் மத்தியில் என்ன செய்து விட்டார் கலைஞர், என்ன செய்யவில்லை புதல்வர் என்கிற அருமையான தொகுப்பை படைப்பை வெளியிட்டு எதிர் திசையில் உள்ளவர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் நூலாசிரியர் அண்ணன் ரமேஷ் அவர்கள். இந்த நூலை தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் வழங்கினாலே திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்படும். கலைஞர் அவர்களின் அனைத்து சாதனைகளும், தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் அனைத்து சாதனைகளும், புதிய திட்டங்களும், தனது ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட அனைத்து சமூக நீதி சமத்துவ திட்டங்களும்,
தமிழக வளர்ச்சி திட்டங்களும் இதில் பட்டியலிட்டிருப்பார் நூலாசிரியர் அண்ணன் ரமேஷ் அவர்கள். மேலும் கரம் கொடுக்கும் அறம் என்கிற அறம் சார்ந்த சிந்தனை தொகுப்பையும், மனிதத்தால் மனிதம் செய்வோம் என்கிற மனிதநேய படைப்பையும், தேசத்தோடு நேசத்தையும் மதிப்போம் என்கிற நூலையும், திமுகவும் தமிழகமும் என்கிற நூலையும் மதிப்புமிகு நூலாசிரியர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் படைப்பில் உருவாக்கப்பட்டவையாகும். ஒரு அறக்கட்டளையை துவக்கி அந்த அறக்கட்டளையின்பால் சேவைகள், தொண்டு, மக்கள் பணி, மக்கள் சேவை மட்டும் செய்யாமல் தான் சார்ந்துள்ள திராவிட முன்னேற்ற கழக கொள்கை கோட்பாட்டையும் எங்கேயும் அண்ணன் ரமேஷ் அவர்கள் இன்றளவும் விட்டு கொடுத்ததில்லை. அந்த வகையில் தனது சமூக சேவையையும் திமுக கழகத்தின் மீதான பற்றையும் அவரது தனிப்பட்ட வாழ்விலும் பொது வாழ்விலும் சந்திக்கும் வரலாற்று பதிவுகளை தடயங்களாக வாழ்க்கை பயணங்கள் என்கிற அந்த அற்புத படைப்பை நூலாசிரியர் அவர்கள் படைத்துள்ளார்கள். அந்த வகையில் இந்த நூலும் மக்களிடத்திலே பெரும் வரவேற்பு பெறும் என்பது மட்டுமல்லாமல், எழுத்தாளர்கள் மத்தியில் வாழ்க்கை பயணங்கள் என்கிற நூல் ஆசிரியரின் இந்த படைப்பும் எழுத்துலகில், சிந்தனை உலகில் மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் சிறிதும் எமக்கு ஐயமில்லை. அவரது இத்தகைய நற்பண்புகள், எழுத்தாற்றல், கவியாற்றல், நூல் படைப்புகள் அனைத்தும் இன்றைக்கு உள்ள இளைய தலைமுறையினர் படிக்க வேண்டிய நூல் தொகுப்பாகும். கவிஞனாக இருப்பவன் ஒருவன் தனது கவித்திறனில் மேன்மை உள்ளவனாக இருப்பான். மற்ற துறைகளிலே அவனுக்கு போதிய அறிவும் ஆளுமையும் இருக்காது. மற்றொருவன் சமூகத்தின் மீது அக்கறை, சேவை கொண்டவனாக இருப்பான். அர்ப்பணிக்கும் உள்ளம் கொண்டவனாக இருப்பான். ஆனால் அவனுக்கு எழுத்தாற்றல், கவியாற்றல் இருக்காது. சமூக சேவை செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணம், எழுத்தாற்றல், கவியாற்றல், தனது கொள்கை கோட்பாட்டை எங்கும் விட்டு கொடுக்காத நிலைப்பாடு, இவை அனைத்துமே நூலாசிரியர் அண்ணன் அண்ணா நகர் டாக்டர் நா. ரமேஷ் அவர்களை ஒரு உன்னத இடத்தில் அவரை மேலும் மேன்மையடைய செய்துள்ளது. ஒரு துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் சார்ந்துள்ள மற்றொரு துறையை எப்போதும் மறப்பது வழக்கம். ஏன் இங்கே இதனை காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு இருப்பது உண்டு. நாம் அதனை பார்த்துள்ளோம். ஆனால் நூலாசிரியர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் எந்த துறையானாலும் அந்த துறையில் தனது இருப்பை காட்டிக் கொள்வார். அதில் எந்த தயக்கமும் கொள்ள மாட்டார். அதில் வெற்றியும் பெறுவார், உறுதியோடும் நிற்பார். இளைய தலைமுறையினராக நாங்கள் இந்த விடயத்தை நூலாசிரியர் அண்ணன் ரமேஷ் அவர்களிடமிருந்து இத்தனை வருடங்களாக அவரோடு பயணித்து கற்றுக்கொண்டோம். அண்ணன் அவர்கள் நூலை படித்து நாங்களும் எழுத்தாளராக, கவிஞனாக, சமுதாய சிந்தனை உள்ளவர்களாக, தொண்டுள்ளம் கொண்டவராக மாற வேண்டும் என்கிற ஊக்கத்தை அவர்கள் நூலில் இருந்து, அவர்கள் தொண்டு சேவையிலிருந்து நாங்களும் கற்றுக்கொள்கிறோம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த வகையிலே வாழ்க்கை பயணங்கள் என்கிற படைப்பு மூலமாக அடுத்த தலைமுறைக்கு தனது சேவையை படைப்பாற்றல் மூலம் கடத்த நினைக்கும் அண்ணனின் இந்த செயல்பாடுகளை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வணங்கி நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நூலாசிரியரின் மாந்தநேய சேவை தொடர்க. அவர்களின் எழுத்து படைப்பு நீள்க. வணக்கம். அன்புடன் பா. ராஜேஷ், உறுப்பினர் ஆர். முகேஷ் அறக்கட்டளை.